ஏன் மனுஷா ஒழுங்கா சாப்பிடவே இல்லை? என்னாச்சு? நான் வச்ச மீன் குழம்பு பிடிக்கலையா உங்களுக்கு? ஆட, மீன் குழம்பு அருமையா இருந்தது. அது பின் நல்லாலன்னு சொல்ல முடியுமா? அப்ப ஏன் ஒழுங்கா சாப்பிடவே இல்லை? அது இல்ல லக்ஷ்மி, காலையில தானே நீ பழைய சாப்பாடு கொடுத்த, அதுவே வயிறு இன்னும் ரொம்ப இருக்கு. மற்றதுக்கு இந்த மீன் குழம்பெல்லாம் சாப்பிடணுமா, அதனால கொஞ்சமா சாப்பிட்டேன். லக்ஷ்மி, உன்கிட்ட ஒரு விஷயத்த சொல்ல மறந்துட்டேன் பாரு. என்னது? என்ன சொல்ல மறந்துட்டீங்க? காலையில நம்ம பையன் சிவா போன் பண்ணியிருந்தான். என்னங்க சொல்றீங்க? சிவா போன் பண்ணானா? ஆமா லக்ஷ்மி, காலையில ஹாஸ்டல்ல இருந்து போன் வந்துச்சு. சிவா தான் பேசினான். அப்பா, நான் நாளைக்கு ஊருக்கு வரேன்னு சொன்னான். அப்படியாங்க? ரொம்ப சந்தோஷங்க. பார்த்தே ரொம்ப நாள் ஆச்சு. ஆமா லக்ஷ்மி, சிவா பார்த்து எவ்வளோ நாள் ஆச்சு. ஆமாங்க. எப்ப வரேன்னு சொன்னா? நாளைக்கு காலையில வரேனானா சாயந்தரம் வரேனானா? நாளைக்கு காலையிலே வரேன்னு சொன்ன லக்ஷ்மி. நாளைக்கு காலையிலே வரானா? சரிங்க, நீங்க காலையில கறி கட்டி போய் மட்டனும் சிக்கனும் வாங்கிட்டு வந்துருங்க. தம்பிக்கு மட்டன் பிரியாணி செஞ்சு சில்லி பொரிச்சு வச்சிடலாம். சரி லக்ஷ்மி. என்னது? சிவா பேரை சொல்லி பேசிட்டு இருக்காங்க. என்ன பேராங்கன்னு தெரியலையே. உள்ள போய் கேட்போமா? அத்தை, சோனி, நீ எப்ப வந்தம்மா? நான் இப்பதான் அத்தை வந்தேன். ஏன் சோனி, அம்மா எதை கொடுத்து விட்டலா இல்லை எதை வேணும்னு கேட்டாளா? எதுக்குமா வந்த? தண்ணி எதை குடிக்கிறியா? மோர் எதை கட்டுமா? இல்லத்த, சும்மா இந்த பக்கம் போயிட்டேன். நீங்க சிவா பத்தி எதை பேசின மாதிரி காது கேட்டுச்சு, அதான் உள்ள வந்தேன். ஆமா சோனி, சிவா நாளைக்கு ஹாஸ்டல்ல இருந்து வரான். என்னமாம்மா சொல்றீங்க? சிவா வரானா நாளைக்கு? ஆமாம்மா சோனி, நாளைக்கு சிவா வரான். ஐயோ, நாளைக்கு சிவா வரானா? எப்படியோ இந்த தடவை அவன்கிட்ட பேசியே ஆகணும். சோனி, சோனி. சொல்லுங்க அத்தை. ஏன் சோனி, என்ன யோசிச்சுட்டு இருக்க? இல்லத்த, அது ஒண்ணு இல்லையே, நான் எதையும் யோசிக்கலையே. என்ன சின்ன பொண்ணு, நேற்று ஏதோ வீரவசனம்லாம் பேசிட்டு இருந்தேன், அதுக்கப்புறம் பேச்சு மூச்சு ஒன்றுத்தையும் காணும். அது எப்படிக்கா நான் மறப்பேன்? அதெல்லாம் மறக்கவே இல்லை, நல்லா ஞாபகம் வச்சிருக்கேன். அப்படியா? அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்க, சொல்லு பாப்போம். அது இல்லை நாலு முடி, நீங்கள் தான் காசு நிறைய வச்சுருக்கீங்கல்ல, உங்ககிட்ட இருந்து காசு வாங்கி ஒரு 5 ஸ்டார் ஹோட்டல் ஆரம்பிக்கலான்னு இருக்கேன். விளையாடாத சின்ன பொண்ணு, நான் ஏன் காசு வச்சிருக்கேன்? என்கிட்ட காசு வாங்கி 5 ஸ்டார் ஹோட்டல் ஆரம்பிக்கிறேன்னு சொல்கிறேன்? அட சாந்தி, அவ சும்மா சொல்கிறா. இல்லைக்கா, நானே 10 சம்பாரிச்சிருக்கேன். ஏதோ என்கிட்ட தையல் மிஷின் இருக்கு, அதை போட்டு சம்பாரிச்சிட்டு இருக்கேன். அது இவளுக்கு பொறுக்கலையா? அட விடு சாந்தி, அவன் ஏதோ சும்மா சொல்கிறா, நீ அவள் பேச்செல்லாம் எடுத்துக்காத. நாலு முடி, பயப்படாதீங்க, நான் ஒன்றும் உங்ககிட்ட இருந்து காசு வாங்கி 5 ஸ்டார் ஹோட்டல் கட்ட போகிறது இல்லை. அப்புறம் வேற என்ன யோசிச்சு வச்சிருக்க, சொல்லு. வா லட்சுமி. வரேன்க்கா. என்ன லட்சுமி, சிவா நாளைக்கு ஊர்ல வரானாமா? ஆமாக்கா, உங்களுக்கு யார் சொன்னா? சோனி வீட்டில் வந்து சொல்லிட்டு இருந்தா லட்சுமி, சிவா நாளைக்கு ஊர்ல இருந்து வர போறான்ட்டு. அப்படியாக்கா, சரிக்கா. ஏன் லட்சுமி, சிவா திடீர்னு வரான்? தெரியலக்கா, அவன் வந்ததுக்கு அப்புறம் தான் எதுன்னு கேட்கணும். சிவா வரனாக்கா நாளைக்கு? ஆமா சின்ன பொண்ணு, சிவா நாளைக்கு காலை நேரமா வரேன்னு சொல்லியிருக்கான். ஆமா, சாந்தியே ரொம்ப கோமா இருக்கா. அது ஒன்றும் இல்லடி, அவங்க 2 பேரும் சண்டை போட்டு இருக்கிறாங்க. வா லட்சுமி, வந்து இப்படி உட்காருவா. அந்த வரேன்க்கா. ஏய் எருமை, அதான் எல்லாரும் வந்துட்டாங்களே,
என்ன பிளான் யோசிச்சு வச்சிருக்க அதை முதல் சொல்லு. அதான்க்கா அந்த 5 ஸ்டார் ஹோட்டல் பிளான். என்னது? இல்லை சும்மா சும்மா விளையாட்டுக்கு ஃபன் ஃபன். ஃபன் எல்லாம் இருக்கட்டும், விஷயத்த சொல்லு. அட அது ஒன்றும் இல்லை நாலுமுடி. நம்ம எல்லாருக்குமே டெய்லரிங் நல்லா தெரியும். அதை வச்சு தான் ஒரு பிஸ்னஸ் பண்ண போகிறோம். அதை வச்சு என்ன பிஸ்னஸ் பண்ண போற? ஏற்கனவே நான் தான் ப்ளவுஸ் தைச்சிட்டு இருக்கேன்ல. அட ஆமா சின்ன பொண்ணு, அதை வச்சு என்ன பிஸ்னஸ் பண்ண போறோம்? புஷ்பாக்கா, லக்ஷ்மி அக்கா, உங்களுக்கு டெய்லரிங் வேலை நல்லா தெரியும்ல? ஆ நல்லாவே தெரியும் சின்ன பொண்ணு, எனக்கும் நல்லாவே தெரியும் சின்ன பொண்ணு. சரி, என்ன பிளான் வச்சிருக்க முதல்ல சொல்லு. கார்மெண்ட்ஸ் வைக்கலாங்க்கா. இப்போல்லாம் நிறைய இடத்துல நிறைய பெண்கள் கார்மெண்ட்ஸ் தான் வைக்கிறாங்க. நம்மளும் அதை ட்ரை பண்ணுவோமே. கார்மெண்ட்ஸா? அப்படின்னா என்ன சின்ன பொண்ணு? அட அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லைக்கா. நம்ம ஒரு சின்ன கடையாக ஒன்று பார்த்து 2-3 மிஷின் வாங்கி போட்டு நம்ம கையால் தைச்சு கொடுக்க போகிறோம். அதுக்கு தான் கார்மெண்ட்ஸ். என்கிட்ட இன்னொரு யோசனையும் இருக்குக்கா. நம்ம ஸ்கூல் யூனிஃபார்ம் அந்த மாதிரி ஏதோ ட்ரை பண்ணலாங்க்கா. நம்ம நிறைய ஆர்டர் பிடிச்சி நம்ம தைச்சு கொடுக்கலாங்க்கா. அட இது நல்ல யோசனையாகவே இருக்கே. நல்ல யோசனை தான் சின்ன பொண்ணு. எனக்கும் சட்டை டவுஸ் எல்லாம் நல்லா தைக்க தெரியும். ஆமா சின்ன பொண்ணு, எனக்கும் தைக்க தெரியும். நானுமே தைப்பேங்க்கா. எனக்கும் சட்டை டவுஸ் எல்லாம் நல்லா தைக்க தெரியும்க்கா. அப்ப என்ன சின்ன பொண்ணு, நாளைக்கே ஆரம்பிச்சிடலாம். நாலுமுடி என்ன அவசரம்? அதுக்கெல்லாம் நிறைய வேலை இருக்கு நாலுமுடி. அது என்ன நிறைய வேலை இருக்குன்னு சொல்ற? ஆமாம், ஒரு கடை ஒன்று பிடிக்கும், 4-5 மிஷின் வாங்கி போடணும், நம்ம ஆர்டர் பிடிக்கணும், எவ்வளோ வேலை இருக்கு. அட ஆமால, மறந்து போயிட்டு வர நானு. எனக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. நான் உங்ககிட்ட சொல்லி வைக்கிறேன், கண்டிப்பாக நமக்கு கடை கிடைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். பாய்.